அறிந்திருக்கிறீர் சுவாமி, அதற்காய் நன்றி செலுத்துக்கிறோம்பா. எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பேலகாய் ரோஹி, எந்த ஜீவநீரூற்று நீ. கொஞ்சம் சத்தமா பாடலாமா? பேலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் பீலகாய் ரோஹி, எந்த ஜீவநீரூற்று. அல்லேலூயா. என்ன பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆராதிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிரிங்க. ஆமா, முறைக்காதீங்க. ஆண்டவர் கிருபையில தாழ்மையா சொல்றேன். பை காட்ஸ் கிரேஸ் ஃபாதர் ஐயா பார்க்க ஒரு கிருபை கிடைச்சது. இப்போ ஃபாதர் பக்மன்ஸ் ஐயா கூட பேசிகிட்டே இருக்கும்போது, சரி எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம்னு பேசிகிட்டு இருந்தோம். எடுக்கும் போது அந்த தம்பி ஃபோட்டோ எடுக்கிற சொன்னார், ஸ்மைல் ஸ்மைல்னார். ஃபாதர் திரும்பி பார்த்துட்டு, தம்பி ஸ்மைல் சொல்லாதையா, ஜீசஸ்ன்னு சொல்லியா அப்படின்னாரு. அப்போ ஜீசஸ் சொல்லுங்க அப்படின்னாரு. ஜீசஸ்னோ பாத்தியா பல்லு தெரியுது அப்படின்னாரு. பக்கத்தில் பார்த்து ஜீசஸ். இயேசு பேரை சொன்னாலே சந்தோஷம்தான். சொல்லுங்க, இயேசு பேரை சொன்னாலே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உம்முன்னு இருக்காத. ஜீசஸ் சொன்னாலே சந்தோஷம்தான். அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி இந்த பாட்டை பாட போகிறோம். என்னோட சேர்ந்து இந்த வரிகள் தெரியலன்னா டிவியில் இருக்குது, அதை பார்த்து பாடுங்க. இன்னைக்கு விடுதலையோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி நல்லா கை தட்டி. பீலகாய் ரோகி, என்னை காண்கின்ற தெய்வம் நீ. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பீலகாய் ரோகி, எந்த ஜீவநீரூற்று நீ. இனி அவர்தான். பீலகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல். சத்தத்தை உயர்த்தி. பீலகாய் பீலகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் பீலகாய் ரோகி, எந்த ஜீவநீரூற்று. பீலகாய் பீலகாய் ரோகி, அறிக்கை எடுங்க. என்னை காண்கின்ற தேவன். ஆமென். பீலகாய் ரோகி, புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டி. சொல்லுங்க, புறஜாதி என்னை தேடி வந்தி. கையை தட்டி. ஆமே. வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்று நீ. வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றி நீ. பீலகாய் பீலகாய், நல்லா கையை தட்டி. என்னை காண்கின்ற தேவன் நீ. தலைக்கு மேல கையை தட்டி. பீலகாய் ரோஹி, எந்த ஜீவன். பீலகாய் ரோஹி, பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோஹி, எந்த ஜீவநீரூற்று நீ. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிட. கையை தட்டி சொல்லுங்க. உம் தயவு வெறும் கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே.
ஹேல் எல்லோகே ஹேல் எல்லோகே ஹேல் எல்லோகே. கையை தட்டி சொல்லுங்க, ஹேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஏன் அடிக்கடி உங்களை தலை மேல கை தட்ட சொல்றேன் சொல்லுங்க. தூக்கி கை தட்டி பாருக்கானுங்க தலை மேல. அப்புறம் கொஞ்சம் இப்படி அசைங்க. சில மலைங்க அசைறதே இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா கான்ஃபரன்ஸ்லும் பாஸ்டர்ஸ் மார்ட்டாகட்டும் நடக்கிற மீட்டிங் நடக்கும். பொதுவாக சொல்கிறேன், மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு ஆராதனை கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒருத்தர் நிற்கிறத பார்த்தா எனக்கே தூக்கம் வர்றது போல இருக்கு. ஆமாம், அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் தலைக்கு மேலே கையை தட்டி. பக்கத்தில் பச்சவங்க தூங்காத இல்லை, யாரும் இங்கே தூங்கலை சொல்கிறேன். ஸோ கையை தட்டும் போது நல்லா தலைக்கு மேலே கை தட்டி நல்லா ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். நம்ம நல்லா ஆராதிக்க போகிறோம். நான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா ஆராதிக்க போகிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இன்னைக்கு அந்த பண்டிகை நாள். ஹல்லேலூயா. வெறும் கையோட நம்ம வந்திருக்கலாம். இங்கேருந்து போகும்போது பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா அபிஷேகத்திலும் நிரம்பி தான் போகணும். ஹல்லேலூயா. தூக்க முடியாத அளவுக்கு நீ அபிஷேகத்தை தூக்கிட்டு போகணும். அப்படி போனீன்னா உன் வாழ்நாளெல்லாம் அந்த அபிஷேகம் உன்னை தூக்கும். ஹல்லேலூயா. லாரன்ஸ் பாஸ்டர் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணாரு. அங்கே நின்னா எனக்கும் டைலாகா வருது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லா கையை தேய்ச்சிட்டு நல்லா அபிஷேகத்தோட பாட போறோம். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. சொல்லுங்க, பீலகாய் ரோகி என் ஜீவன். தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, பீலகாய் பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. ஆமென். பீலகாய் ரோகி. ஆண்டவர் நம்ம எப்படி மாத்தினார் பாடுங்க. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளா. அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. ஏந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் நீரூற்றாய் வந்தவர். சொல்லுங்க, ஏந்த நழுகுரல் கேட்டு நீர் நீரூற்றாய் வந்தவர். சத்தத்தை உயர்த்தி அந்த நாமத்தை பீலகாய் நல்லா தலைக்கு மேல 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 பீலகாய் பீலகாய் ரோகி பீலகாய் ரோகி. ஆமென். அறிக்கை எடுங்க. என்ன பாக்குறீங்க? பீலகாய் ரோகி. வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு. அவரை பார்த்து சொல்லுங்க, வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு. பரதேசி பரதேசியாய் நான் தங்கினது சுதந்திரமாக மாற்றிவிட்டி. ஏல் எல்லோகி ஹேல் எல்லோகி ஹேல் எல்லோகி ஹேல் எல்லோகி ஹேல் எல்லோகி ஹேல் எல்லோகி உம்மை துதிப்பே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமா பாட போறோம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆராதனைய தீர்க்க தரிசனமா பாட போறோம். வேண்டியவரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தார். எனக்கு டைம் இல்லைன்னு சுருக்கமாக சொல்கிறேன். என் ஒய்ஃப் இங்கே இருக்கா. கல்யாணம் புதுசில் நானும் என் ஒய்ஃபை எங்கள் வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த ஓவன் சொல்லுவாங்கள்ல, அது வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என்கிட்ட காசு இல்லை. என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன், இது பார்த்துட்டு வந்துருக்கிறேன் பார்க்கலாம். அப்படி என் ஒய்ஃப் சொன்னால் ஒரு 3 months ஆகட்டும் பார்க்கலான்னு. சரி ஓகே, கர்த்தர் சித்தமான வரட்டும்னு சொன்னேன். ஒரு வாரத்தில் என் வீடை தேடி தன்னால் அதே கலர் பார்த்தது வருது. வந்துட்ட வரைக்கும் திரும்பி நானும் என் ஒய்ஃபும் பேசுகிறோம். எல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா ரைஸ் குக்கர் வேணும். அது ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்ன்றேன். சனிக்கிழமை கல்யாணத்துக்கு வரதுங்க ஒருத்தர் ரைஸ் குக்கரோடவே வராங்க. யாரும் சொல்லி வச்ச மாதிரி இருந்தது இல்லை, யாரும் சொல்லி வைக்கல, அவர் சொல்லி வச்சாரு. ஏசப்பா கிட்ட நீங்க நெருங்கிட்டீங்கன்னா, பாஸ்டர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரோட நெருக்கமும் ஜெபமும் வசனமும் நெருங்கிடுச்சுன்னா, சொல்ல வேண்டியவர் சொல்லிட்டா உன் வீட்டுக்கு அதுவா தன்னால தட்ட வேண்டியவங்க தட்டுவாங்க. சொல்லுங்க, பீலகாய் ரோகி அவர் என்னை காண்கின்ற தேவன். விதுவசத்தோடு சொல்லுங்க, பீலகாய் ரோகி
என்னை வேண்டியோரெல்லாம் விடைப்பட்ட போது அவர் வேண்டியதெல்லாம் எனக்கு. கையை தட்டி சொல்லுங்க, வேண்டியோரெல்லாம். நான் நம்பினவங்க எல்லாம், ஆமா, வேண்டியதெல்லாம். பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரம் ஆச்சுட்டோம். பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக. அந்த நாமத்தை சொல்லுங்க, ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை தூரி சொல்லுங்க, ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக. ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை இன்னைக்கு தரட்டும். உடன்படிக்கை அறிக்கையிடுங்க. விசுவாசத்தோட இந்த வார்த்தையை திரும்பி சொல்லுங்க. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டையா அவர் தருவார். விசுவாசத்தோட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இழந்திட்ட கையை தட்டி அந்த நாமத்தை கையை தட்டி கொஞ்சம் நல்லா உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவு சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவு நல்லவரே சொல்லுங்க. வெறும் கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். பீலகாய் ரோகி என்னை காண்கின்றது. பார்த்து சொல்லுங்க, பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. அப்பா வனாந்திரம் என் வாழ்வானதே. கைய தட்டி ஏந்த நழுகுரல் கேட்டு நீரோற்றாய் வந்தவரே. ஏந்த நழுகுரல் கேட்டு நீரோற்றாய் வந்தவரே. பீலகாய் கண்களை மூடி கரங்களை தட்டி துதிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எந்த ஜீவனீரு. புறஜாதி என்னை தேடி சுதந்திரவாளியாய் மாற்றி. சொல்லுங்க ஆண்டவரே, தேடி வந்தீங்க இந்த மத்தியான வேளையில சுதந்திரவாளியாய். கைய உயர்த்தி சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்று. யார் சொன்னாங்களோ இல்லையோ அவர் சொன்னதை சொன்னதை நிறைவேற்று. அவர் நாமத்தை அப்பா பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் பீலகாய் ரோகி ஜீவன் சொல்லுங்க. பீலகாய் ரோகி பீலகாய் ரோகி பீலகாய் ரோகி. கரங்களை உயர்த்தி என்னை காண்கின்ற நீங்க சொல்லுங்க, பீலகாய் ரோகி.
எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கங்க. இந்த ஆராதனுடைய முடிவில் வந்துட்டு இருக்கிறோம். கரங்களை உயர்த்திக்கங்க. ஏசப்பா மட்டும்தான் உங்க கண்ணீரை பார்க்க முடியும். இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கிட்ட என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் கண்ணீரை, என் துக்கத்தை சொல்லியிருக்கேன். என் கண்ணீரும் என் துக்கமும் அவங்களுக்கு விமர்சனமா தான் மாறிச்சு. ஆனா ஆண்டவர் பாதத்துல நிற்கும் போதுதான் அது பிரசனமா மாறிச்சு. உன் கண்ணீரும் உன் துக்கத்தை மற்றவங்கிட்ட சொல்லாத, தேவ பிரசனத்துல நின்னுக்கங்க. தங்கச்சி, தம்பி, அண்ணா, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கை ஒரு வனாந்திரமா இருந்துச்சு, என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டுட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டீங்களேப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் அழுகுறல நீங்க தான் கேட்டீங்க. மனைவி இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, தம்பி இல்ல, அண்ணன் இல்ல, அக்கா இல்ல, ஏந்த அழுகுரல் கேட்டு அவர் எப்படி வராரு பாருங்க. நீரூற்றாய் வந்தவரே. இந்த தண்ணி மலையில அடிச்சு ஃபோர்ஸா வரும் பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கண்ணுல இருந்து வந்த கண்ணீரை பார்த்த உடனே, உங்க கண்ணீரை பார்த்த உடனே, எத்தனை நாள் நீ அழுதுருப்ப, எத்தனை நாள் அசிங்கப்பட்டு அழுதுருப்ப, அவமானப்பட்டு அழுதுருப்ப, ஆண்டவர் எப்படி வந்திருப்பார் தெரியுமா? நீர் ஊற்றை போல ஒட்டச்சுக்கிட்டு என் மகளுக்காக, என் மகனுக்காக கையை உயர்த்தி அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து நல்ல கையை உயர்த்தி, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம், என் தேவனாம் கர்த்தரே, அப்பா நான் உம்மை வாழ்த்துகிறே. வேற என்ன சொல்லட்டும்? நன்மைகள் நீனே. வேற என்ன சொல்ல முடியும்? கையை உயர்த்தி, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை நன்மைகள். கையை உயர்த்தி அந்த உன்னதமான நாமம் இயேசுவே சொல்லுங்க. இயேசு. நீ நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசு. வேற எந்த நாமமும் இல்லை. இயேசுவே, இயேசு. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை வந்து விடுவிப்பேன். உள்ளத்திலிருந்து இயேசுவே. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. ஓ நன்றி நன்றி நாதா. சொல்லுங்க அப்பா, அளவில்லா அன்பிற்காக. அவருடைய அன்பை பாருங்களேன். திருக்கரம் என்னை தாங்கி, எப்படியெல்லாம் கடும் பிரச்சனைகளிலும் உங்க கண்ணுக்கு முன்னாடி சூழ்நிலை எல்லாம் முன்னேறி செல்வதற்கு வேற யாரும் இல்லைங்க, அவர்தான். பலத்தை நீ தந்த. அவருக்கு என்ன சொல்ல போறோம்? கையை உயர்த்தி சொல்லாமா? திருக்கரம் என்னை தாங்கி. இந்த பிரச்சனையை எப்படி கடப்பேன்? கடும் பிரச்சனைகளிலும் நாம் முன்னேறுவதற்கு, முன்னே செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, இயேசுவே, ஆஹா இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இயேசு நன்றி நன்றி
திருக்கரம் என்னை தாங்கி. ஒரு ஜெபமா நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. என்ன பாருங்களேன், இந்த வரிகளெல்லாம் பாடும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், அதை உணர்ந்து இந்த வார்த்தையை பாருங்களேன். திருக்கரம் என்னை தாங்கி. பாடலாய் மாத்திரம் இல்லாம நம்மை கர்த்தர் தாங்கும்படி அன்னைக்கு அவர் கரத்தை நீட்டி சொல்றாரு, இங்க அடிங்க ஆணி. ஒரு நாள் தீபக்னு ஒருத்தன் இருப்பான், தப்பு செய்வான், கீழே விழுவான், அவனை தூக்கிறதுக்கு ஒரு கரம் வேணும், அதுக்கு என் கையை நான் கொடுக்குறேன். அதுதான் நீ கொடுத்தாரு. திருக்கரம் என்னை தான். சிலுவையில நான் போற முன்னாடி கடும் பிரச்சனைகள் ஆண்டவர் போறாரு பாருங்க. அடிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க, தோலெல்லாம் எடுத்தாச்சு, கண்ணில் குத்துறாங்க. முன்னேறி செல்வ யோசிச்சு பாருங்களேன். நம்ம முன்னேறி செல்வதுக்கு அன்னைக்கு சிலுவையை தூக்குறாரு ஆண்டவர். நடக்க கூட முடியல, நடக்க முடியல. சிலுவை தூக்கிட்டு முன்னாடி போறாரு, ஒதுக்கிட்டு போறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வாலிப யூத் மீட்டிங் நடத்தும் போது உபவாசம் போது கர்த்தர் எனக்கு தரிசனமாய் காண்பித்தார். அவரால் நிற்க முடியல, அப்படியே ஒட்டச்சு. முன்னேறி செல்வதற்கு நம்ம சொல்றோம் பலத்தை நீர் தந்ததற்காய். அவர் தந்துட்டாருன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. அன்னைக்கு பலன் இல்லாம கீழே விழுந்தாரு. உங்களுக்காக பலன் இல்லாம கீழே விழுந்தாரு. என் மகன் விழுவான், அவனை தூக்கிறதுக்கு நான் இன்னைக்கு பலியா தரேன். இப்போ இந்த வார்த்தையை உணர்ந்து கையை உயர்த்திட்டு, ஆண்டவரே இதற்காக தான் உங்க கரத்தை எனக்கு தந்தீங்களாப்பா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அன்னைக்கு உங்க கை அடிக்கப்பட்டது ஏதோ பல காரணங்கள் தான். முக்கியமான ஒரு காரணம் தெரியுமா? இன்னைக்கு நான் கையை நல்லா தூக்குறேன் பத்தியா. நல்லா தூக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் கையை நான் தூக்குறதுக்கு காரணம் உங்க கையை நீங்க தந்தவாசிதான். கடும் பிரச்சனைகள் எல்லாம் என்னை சூழும்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டீங்களே. அந்த சிலுவையின் காட்சி உங்க முன்னாடி வரட்டும். பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா திருக்கரம் என்னை தாங்கி. கடும் பிரச்சனைகள் முன்னேறி செல்வதற்கு அன்னைக்கு பலன் இல்லாம இருந்தீங்கப்பா, பலத்தை நீ தந்த. வேற என்ன சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லாம இயேசுவே சொல்லுங்க நீங்க மாத்திரம். நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவி நீ. கையை உயர்த்தி எபினேசர் நீங்க மாத்திரம் பாடுங்க. அப்பா இதுவரை வேற யாரும் உதவல. கூப்பிடலாமா? எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படிப்பா நன்றி சொல்வே. எப்படி சொல்ல முடியும்? எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஓ நன்றி ஐயா, உம்மளவில்லா அன்பிற்காக